சுதந்திரம்னா நீங்க சுதந்திரமா இருக்கீங்களா இல்லையா? சுதந்திரமா இருக்கு. இந்தியா சுதந்திர பூமி தானே? ஆமா சார். சத்தமா பேசுங்க, செல்லுல கேட்காது. சுதந்திர பூமி தான் சார். நீங்க சுதந்திரமா இருக்கீங்களா? சுதந்திரமா இருக்கு சார். சுதந்திரம்னா என்னன்னு சொல்லுங்க. எனக்கு எப்படின்னா சுதந்திரன்றது நீங்க நினைச்சா வேலைக்கு போவீங்க, ஆமா, இல்லாட்டினா வேலைக்கு போக மாட்டீங்க, வேணும்னா சோறு தின்னீங்க, இல்லாட்டினா திங்க மாட்டீங்க. அந்த மாட்டோம். இதுக்கு பேர் சுதந்திரம். இது சுதந்திரம். இப்ப சுதந்திரமா இருக்கு, எந்த கட்டுப்பாட்டு இல்லாம சுதந்திரமா இருக்கு இருக்கீங்க. எப்படின்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லையா? அடுத்தவங்களால உங்களுக்கு இடைஞ்சல் இல்லையா? எனக்கோசம் எனக்கு இடைஞ்சல் கிடையாது. அடுத்தவங்களால உங்களுக்கு இடைஞ்சல் வருது இல்ல? வருது. எப்படி எல்லாம் வருது? எப்படிதான் வருதுன்னா ஏன் பல வகையில வருது. வீட்டுல வீட்டுல உள்ளவங்களால கூட இடைஞ்சல் வருது. முதல்ல புரிஞ்சுவாங்க. சுதந்திரம்னா என்ன நான் சொல்ற மாதிரிங்க. என்னால அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலே வரக்கூடாது, அடுத்தவங்களால எனக்கும் இடைஞ்சல் வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த தொழிற்சாலை எடுத்துவோமே, மழையே பெய்யுது. என்னால என் மழை தண்ணியால அடுத்தவங்க தோட்டத்துக்கு தண்ணியே போகக்கூடாது. ரைட்டு தானா? ரெண்டாவது, அடுத்தவங்க தோட்டத்து தண்ணி என் இடத்துக்கு வரக்கூடாது. ரைட்டா? அப்புறம் எனக்குள்ள பிரச்சனையெல்லாம் நானே தீர்த்துக்கணும். சுதந்திரம்னா அதானே. இன்னொருத்தன் வந்துதான் என் பிரச்சனையை சீப்பான நினைச்சாலே அது சுதந்திரம் கிடையாது. நான் முடிஞ்சது என்னுடைய பிரச்சனையெல்லாம் நானே தீர்த்துக்கணும். முடிஞ்சா அடுத்தவனுக்கும் நான் உதவி செய்யலாம், செய்யலைன்னா நான் இது பேசாம இருந்துக்கலாம். ரைட்டா? சுதந்திரங்கிறது என்னுடைய பிரச்சனையும் நானே தீர்த்துக்கணும், அடுத்தவனாலையும் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. நான் விரும்பினா அடுத்தவங்களோட பிரச்சனையெல்லாம் தீர்க்கலாம், அடுத்தவங்க விரும்பினாலும் என் பிரச்சனையை தீர்க்கலாம். ஆனா அடுத்தவங்களை நம்பிட்டு நான் இருக்கக்கூடாது. முதல் சுதந்திரம் எங்க ஆரம்பிக்குது மனுஷனுக்கு தெரியுமா? நீங்க சுதந்திர பூமியில இருக்குன்னு சொன்னீங்க. முதல் சுதந்திரம் எங்க ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியுமா? தெரியாது. தெரியாதா? முதல் சுதந்திரம் தண்ணியில ஆரம்பிக்குது. தண்ணி உங்களுக்கு குடிக்க கிடைக்கலான்னு நீங்க என்ன செய்வீங்க? யார்கிட்டயாவது தானே வாங்கணும். முதல்ல தண்ணீர் தான் முதல் அடிமைத்தனம். சுதந்திரத்தோட முதல் விடியல் தண்ணியில ஆரம்பிக்குது. தண்ணீர் கிடைக்கலன்னா உணவு கிடைக்குமா? கிடைக்காது. தண்ணீர் இல்லாத இடத்துல உணவே கிடையாது. எப்பெல்லாம் உங்க பூமியில தண்ணி அத்து போதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை உங்களுக்கு உருவாக்க தெரியலையோ, அப்பெல்லாம் உங்க சுதந்திரம் பறிபோயிட்டுன்னு அர்த்தம். முதல்ல மனிதனுக்கான சுதந்திரம் பூமியை பொறுத்தவரை தண்ணீர்ல தொடங்குது. ஏன்னா தண்ணீர் இல்லாட்டினா கர்ப்பப்பையில கூட குழந்தை செத்துரும்ல. தண்ணீர் இல்லைன்னா விதை முளைக்காது. சரியா? ஆக தண்ணீர் முதல் சுதந்திரம். இந்த மாதிரி அம்பத்தூர் தொழிற்பேட்டையில சென்னை பெருநகரத்துல ஒரு கட்டடத்துக்கு தண்ணி இன்னொரு கட்டடத்துக்கு கீழே மேட்டில் இருக்கிறது போனா அவனுக்கு இடைஞ்சலா இல்லையா? என் கட்டடத்துக்கு மேட்டில் இருக்கிற தண்ணீர் மேட்டிலேயே குடிச்சு, பள்ளத்துல இருக்கிற தண்ணீர் பள்ளத்திலேயே குடிச்சா என்னால அவங்களுக்கு இடைஞ்ச இல்லை. அந்த மாதிரி இந்த தொழிற்சாலையில பண்ணியிருக்கோம். இந்த தொழிற்சாலையில நீங்க வேலை செய்யறீங்களா? உங்க தொழிற்சாலையவே நாங்க சுதந்திரமாக்கிறதுக்காக பார்த்திருக்கோம். அதனால என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அமைப்பு பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? ஆமா, 8 மாசம் ஆகுது. 8 மாசமா ஆகுது. கிட்டத்தட்ட 8 அடி ஆழம் கன செவ்வக வடிவ குழி உள்ள குழாய் போட்டுப்போம். இந்த வருஷம் பெஞ்ச அவ்வளவு தண்ணீரும் இந்த கட்டடத்து மேல பெஞ்ச தண்ணீரும் சரி, இந்த தோட்டத்துல பெஞ்ச தண்ணீரும் சரி, இந்த தோட்டமே குடிச்சிட்டு. ஆனா பாக்கி எல்லா இடத்துலயும் பெஞ்ச தண்ணீர் எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்க பள்ளம் கண்ட இடத்த நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பெஞ்ச தண்ணீர் மட்டும் இந்த தோட்டமே குடிச்சிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டடமும் தொழிற்சாலையும் அங்கங்க பெய்யுற தண்ணீர் அங்கங்கே குடிச்சிட்டுன்னா சென்னையில வெள்ளமே கிடையாது. முதல்ல இந்த மாதிரி உறிஞ்ச வைக்க முடியும் தண்ணீரை அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு 8 அடி ஆழம் பள்ளம் தோண்டுனா ஒரு ஏக்கர்ல மண்ணெல்லாம் அள்ளிட்டா அது உள்ள தண்ணி நிக்கணும்னு மட்டும் தெரியும்ல? ஆமா. ஆனா இந்த மாதிரி 8 அடி ஆழத்துக்கு அங்கங்க வெற்றிடத்தை உருவாக்கி குழி போட்டோம்னா 8 அடி ஆழம் மண்ணு காய்ஞ்சதுன்னா அந்த காஞ்சி போன மண்ணும் 8 அடி ஆழத்துக்கு தண்ணியை உறிஞ்சோம். உண்மையா இல்லையா? உண்மைதான். அததான் சென்னையில அம்பத்தூர்ல தொழிற்பேட்டையில பண்ணியிருக்கிறோம். சென்னை சார்ந்த தொழில் பிறகு உலகம் பூரா தோட்டம் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் சரி, நஞ்சை புஞ்சை கத்தரி வண்டை கொத்தவடை எது வச்சிருந்தாலும் சரி, அந்த மாதிரி தோட்டம் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் யோசிங்க. உங்க தோட்டத்துல எவ்வளவு மழை பெஞ்சாலும், கட்டடத்துல பெஞ்சாலும், வீட்டுல பெஞ்சாலும், வீட்டை சுற்றி பெஞ்சாலும், அங்க பெய்யுற தண்ணீரை அங்கேயே குடிக்க வச்சாச்சுன்னா, தோட்டத்தை உறிஞ்ச வச்சாச்சுன்னா, வீட்டை சுற்றி உள்ள தண்ணீரை கூட வீட்டை சுற்றி உள்ள நம்ம வெற்றிடத்திலேயே உறிஞ்ச வச்சிட்டோம்னா வெள்ளமே வராது. கோடை காலத்துல தண்ணி பஞ்சமும் வராது. சரிங்களா? இதுதான் உண்மையாவே சுதந்திரம். என்னால அடுத்தவனுக்கு இடைஞ்ச வச்சுக்கோங்க, நான் தண்ணியை அடுத்தவனுக்கு வச்சு விட்டுறேன், நான் சுதந்திரமா தான் இருக்கேன். என் தண்ணியை கடைச்சி அடுத்த தோட்டத்துக்கு விட்டுட்டேன், மேட்டு கிராமத்துக்காரன் பள்ளத்துல விட்டுட்டேன். அப்ப அவன் சுதந்திரமா இருப்பானா? நான் இன்னொருத்தன் சுதந்திரத்தை பாதிக்கிறேன். ரைட்டா? நான் யாருக்கும் அடிமையாவும் இருக்கக்கூடாது, எனக்கும் யாரும் அடிமையா இருக்கக்கூடாது. இன்னொருத்தவங்க சுதந்திரத்தையும் நான் பாதிக்க கூடாது. அப்பதான் நான் சுதந்திரமான மனுஷன். நான் புடிங்க அடுத்த வீட்டு கொள்ள கீழே பள்ளமா இருக்கு, அவன் வீடு கீழே தெருவில் இருக்கு, என் வீட்டு மேட்டு தெருவில் இருக்குன்னு கீழே பள்ளமா இருக்கிற தெருவில் தண்ணியை புடிங்கி விட்டா நான் சுதந்திரமான ஆளா? நான் சுதந்திரமா தூங்கிட்டு இருப்பேன், அவன் தூக்கமே இல்லாம அழிஞ்சிட்டு இருப்பான். அப்ப இன்னொருத்தன் சுதந்திரத்தை நான் பாதிக்கிறேன், நான் சுதந்திரமானவன் கிடையாது.
இன்னொருத்தனை நான் இம்சை பண்ணிட்டு இருக்கேன். இன்னொருத்தனை சொல்ல பண்ணினாலும் நான் சுதந்திரமானவன் கிடையாது. நான் சுதந்திரமானவன் உண்மையான அர்த்தம் என்னன்னா, நான் யாராலும் பாதிக்கப்படக்கூடாது, இன்னொருத்தனுடைய சுதந்திரமும் என்னால பாதிக்கப்படக்கூடாது. நான் இன்னும் சுதந்திரமானவன் சொன்னா எப்படி தெரியுமா சொல்லணும்? இன்னும் சுதந்திரமானவன் என்ன தெரியுமா சொல்லணும்? என்னால முடிஞ்சா இன்னும் பல பேருக்கு உதவி செய்யும். ஏன்னா அல்ல நானே சிக்கல் இருந்தாலும் நான் எங்க போய் உதவி செய்வான். அப்ப உண்மையான சுதந்திரங்கிறது யாரும் எனக்கு அடிமையா இருக்கக்கூடாது, அல்லது இன்னொருத்தவனுக்கு நான் அடிமையா இருக்கக்கூடாது. யாராலையும் எனக்கு துன்பம் வரக்கூடாது, இன்னொருத்தனை நான் துன்பப்படுத்தவே கூடாது. இது முதல் சுதந்திரம். உண்மையாவே இன்னும் உயர்வான சுதந்திரம், சரியான சுதந்திரம் எதுன்னு கேட்டா, என்னால முடிஞ்சா எப்ப வேணாலும் நான் யாருக்கு வேணாலும் உதவி செய்ய முடிகிற அளவுக்கு என்னுடைய தேவைகளை எல்லாம் நானே நிறைவுபடுத்திக்கணும். நானே நிறைவு பத்துல, நானே நிறைவடையல, பொருளாதாரத்திலயோ சுதந்திரமாவோ சந்தோஷமாவோ வாழறதுல நானே நிறைவடையல, நான் எப்படி இன்னொருத்தனை போய் காப்பாற்ற முடியும்? ஆக சுதந்திரங்கிறது என்னால அடுத்தவனுக்கு துன்பம் வரக்கூடாது, அடுத்தவனால எனக்கும் வரக்கூடாது. அதே சமயம் நான் என்னைக்குமே மகிழ்ச்சியாகவும் பத்திரமாவும் இருந்தாதான் இன்னொருத்தனுக்கே உதவ முடியும். அதுதான் உண்மையான சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை முதல்ல நீர்ல தொடங்குறோம். தமிழ்நாட்டுல நீரை உற்பத்தி பண்றோம், தமிழ்நாட்டுல வெள்ளம் பாதிக்காம பண்றோம், தமிழ்நாட்டுல நீர் பஞ்சமே இல்லாம பண்றோம். ஒவ்வொரு கட்டடத்திலையும், ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும், ஒவ்வொரு தோட்டத்திலையும் மழை பொழிகின்ற காலங்களில் அந்த கட்டடம் பாதிக்காமலோ, தோட்டம் பாதிக்காமலோ, அலுவலகம் பாதிக்காமலோ செய்கிறோம். அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் தொடங்கி இருக்கிறோம். விரும்புகிற நண்பர்கள் யோசிங்க. இன்னைக்கு தேதி 14/12/2024. இது வரைக்கும் பொழிஞ்ச அவ்வளவு தண்ணீரும் ஜெய்பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் தான் முன்னுதாரணம். அதேமாரி கடப்பாக்கத்துக்கு பக்கத்தில் மக்காப்பள்ளி வாசல் திரு முகமது அலி ஐயா அவங்களுடைய தோட்டம் ஒரு முன்னுதாரணம். இங்க பொழிஞ்ச தண்ணீர் அவங்க இடத்துல மட்டுமே நிக்குது. சும்மா ஒரு கற்பனையா பாருங்களேன். சென்னை பூரா மேட்டில் இருக்கிற தண்ணீர் பள்ளத்துக்கு வரலன்னா பள்ளத்துக்காரங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. சும்மா ஒரு கற்பனையா பாருங்க. இன்னொரு கற்பனையும் சொல்லிக்கிறோம். சும்மா கற்பனையா எவ்வளவு கனவு காண்றோம், பகல்லே நினைச்சு பார்க்கலாம். இதுக்கு காசு பணம் கிடையாது, நீங்க நம்ப கூட வேணாங்க, சும்மா நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பெய்கிற தண்ணீர் அந்த இடமே பூமி உறிஞ்சிட்டுனா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். சென்னையில வெள்ளமே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, அரசாங்கம் வடியை விட்டு கொடுத்துருன்னு நம்புறோம். அல்லாட்டினா மேட்டுல இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடுனா தொலைஞ்சு போச்சு தண்ணீர்னு. ஆடு மாடுலாம் மழை பெஞ்சுன்னா கவலைப்படாது. அது மேட்டுல இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடினா அது மேட்டுல ஓடி போய் ஏறிக்கும். அப்படிதானே ஓடும். பூச்சி புழுலாம் மேட்டுல போய் ஏறிக்கும். நம்ம மனுஷன் மட்டும் சிந்திக்கிறோம். எப்படி சிந்திக்கிறோம்? ஓட்டை போட்டு தண்ணி எடுத்து குடிக்கணும்னு சிந்திக்கிறோம். ஆடு மாடு ஓட்டை போடுறது இல்லை. ஓட்டை போட்டு தண்ணி எடுத்து குடிக்கிற நம்மளுக்கு என்ன அறிவுல வரலன்னு கேட்டீங்கன்னா, பூமி தண்ணியை உறிஞ்சி வச்சிருக்கு, அதாலதான் நம்ம குடிக்க முடியுது அப்படிங்கிற அறிவு வர்றதே இல்லை. உண்மையிலேயே அந்த பூமி தண்ணி குடிக்கிற அறிவை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தலாம். நீ மெதுவா போனா பத்தாது, நடந்து போய் எப்போ ஊர் சேர்றது, கொஞ்சம் சைக்கிளில் போகலாம், அல்லது மோட்டர் சைக்கிளில் போகலாம், அல்லது ஃப்ளைட்டில் போகிற மாதிரி கொஞ்சம் வேகமாக உறிஞ்சு அப்படின்னு பூமியை உறிஞ்ச வச்சோம்னா வெள்ளமே வராது, குடிநீர் பஞ்சமே வராது. சிந்திங்க நண்பர்களே. 14/12/24 அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் ஜெய்பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஞானப்பிரகாசம். நன்றி, வணக்கம்.